இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இட்லி, தோசை, சுட சுட ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். 3 பெரிய சைஸ் கத்திரிக்காய், 2 தக்காளி. பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயை உப்பு போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பெரிய பெரிய துண்டாகவே நறுக்கிக்கோங்க. நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். லேட்டாச்சுன்னா கருகிரும், அதனால தான் உப்பில் போட்டு நம்ம போடுறோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே சாஃப்டாக வேக விடுங்க. 2 நிமிஷம் கழித்து கொஞ்சம் கலர் மாறினதுமே நல்லா ஒரு வதக்கு போட்டுட்டு தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ், நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், கல்லுப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இப்போ கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாகிருச்சு. தக்காளி எல்லாமே மசிஞ்சிருச்சு. ஆற வச்சு ஒரு பல்ஸ் போட்டுடலாம். மறுபடியும் தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகட்டும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். கத்திரிக்காவை நான் 2-3 பல்ஸ் மட்டும் வச்சு எடுத்துருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. அங்கங்கே கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா தெரியணும். இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நம்ம நிறைய ஊற்றி செய்ய போகிறதில்ல. இது நல்லா திக்காக இருக்கும். ஜாரில் மட்டும் ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மொத்த டிஷ்க்குமே நம்ம தண்ணி, இந்த ஜாரில் இருக்க தண்ணி மட்டும்தான். நல்லா ஒரு தரம் கலந்து விட்டுட்டு, ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தரம் கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி வெந்தது தான். எண்ணெய் நம்ம ஊற்றுனது மட்டும் மேலே பிரிஞ்சு வந்தால் போதும். ஒரு மூடி ஒன்று போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா எண்ணெய் கசஞ்சி வந்துருச்சு. அந்த தண்ணி இதெல்லாம் போனாலே போதும். நம்ம தண்ணியை ஊற்றலைன்னா 3 நிமிஷம் வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. நல்லா வதக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம், 2 நாள் கூட ஒன்றும் ஆகாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சுட சுட சாதத்தோடு வச்சுருக்கேன். செஞ்சு பாருங்கள்.